உங்களுக்கு இந்த தசா புத்தி நடந்தால் கருடனை இப்படி வழிபட வேணுங்க. அதாவது சிவாலயத்துக்கு செல்லும்போது சிவனை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு முன் உள்ள நந்தி பகவானை வழிபாடு செய்து விட்டு செல்லணும். பெருமாள் ஆலயத்தில் பெருமாளை வழிபடுறதுக்கு முன்னாடி கருடனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. தினமுமே கருடனை வழிபாடு செய்து பல விதங்களில் நமக்கு நன்மை தரும். குறிப்பாக ஜோதிடத்தில் ஒவ்வொரு தசா புத்தி காலத்தில் கருடனை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத தான் விரிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைமு நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தசா புத்திங்க, ஒருவரோட வாழ்க்கையானது அவரோட ஜாதக அமைப்பில் பொறுத்து அமையும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. அதிலையுமே அந்த ஜாதகத்தில் அடிப்படையில் அவருக்கு வரக்கூடிய தசா புத்தி காலத்தில் கிடைக்கக்கூடிய சில மோசமான காலபலனையும் அனுபவித்தாக வேண்டிய நிலையும் இருக்குங்க. ஒவ்வொரு தசாபுத்தி காலத்தில் எப்படி நாம் கருட வழிபாடு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் கவலைகள் விலகி வசந்தம் பிறக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி காலத்தில் கருட வழிபாடு எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எல்லா நேரங்கள்லேயும் கருட தரிசனம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதுங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பான நேரத்தில் வழிபாடு செய்கிறது மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையும். ஒவ்வொரு கிழமையும் ஒரு குறிப்பிட்ட ஹோரை காலத்தில் கருடனை தரிசனம் செய்து வழிபாடு செய்ய யோக காலமாக அமையுது. ஒரு நாளில் எல்லா நேரமும் கருட வழிபாடு செய்ய சிறப்பானது அப்படின்னாலும் மிக சுலபமான நேரத்தை இங்கு தேர்ந்தெடுத்து கொள்ளலாங்க. இதனால் நாம் இன்னல்கள் விலகி நன்மை உண்டாகும். இங்கு குறிப்பிட்டுள்ளவை பகல் நேர பொழுதையே குறிக்குங்க. அதாவது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலையில் 6 to 7, இல்லைன்னா 8 to 10, இல்லைன்னா 11 to 12, ஈவினிங் 3 to 5 இந்த நேரம். திங்கக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கருட வழிபாட்டுக்கு காலையில் 6 to 7, அதுக்கப்புறம் 8 to 9, 11 to 2 மணி, அதுக்கப்புறம் மாலை 3 மணி to 4 மணி வரைக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் எப்போ கருட வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 to 9 காலை, அதுக்கப்புறம் 11 to 12, அப்புறம் மதியம் 1 to 4, சாயங்காலம் 6 to 7 இந்த நேரங்களில் கருட வழிபாடு பண்ணலாம். அடுத்ததாக புதன்கிழமை பார்த்திங்கன்னா காலை 6 to 8, அதுக்கப்புறம் 9 to 10, அதுக்கப்புறம் 12 to 3, அப்புறம் 4 to 5. வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா காலை 6 to 7, அப்புறம் 11 to 12, அப்புறம் 1 to 2, அப்புறம் 6 to 7. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை 6 to 7, 8 to 9, அப்புறம் 1 to 2, 3 to 4. அப்புறம் சனிக்கிழமை கருட வழிபாடு 6 to 7, 10 to 11, 12 to 5, 5 to 6. நீங்கள் மற்ற நாட்களில் செய்ய முடியலனாலும் இந்த சனிக்கிழமை நீங்கள் கருட வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. ஒவ்வொரு கிழமையிலையும் இந்த நேரம் கருட வழிபாடு செய்கிறதுக்கு உகந்ததுங்க. கருட வழிபாடு செஞ்சு உங்களுடைய திசைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.